வெல்கம் டு பணியும் வைப்போம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதில் 11th ஹவர்ஸ் தேர்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் பாருங்களேன், விச் லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் இன் மிசோரம் அப்படின்னு இருக்கா. இப்போ ஆப்ஷன்ல மிசோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இது எப்படின்னா பச்சை மரத்தோட என்ன கலர் அப்படின்னு கேட்குற மாதிரி. ஆனால் லுசாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது கொஞ்சம் டவுட்டு. ஞாபகத்தில் வச்சுக்கேன், மிசோரம்ல அவங்களோட லாங்குவேஜ் வந்து லுசாய் ஆர் வந்து மிசோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெபுட்டி சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸ்ல சீஃப் இருப்பாங்க, அடுத்து வந்து அவங்கள டெபுட்டி தலைவர் துணைத் தலைவர் இருப்பாங்க. அது துணைத் தலைவர் யாரு வந்து இந்த 2025 இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் வந்து கொஸ்டின். டிஃபென்ஸ்ல எப்போதும் என்னன்னா என்டிபிஎஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு விதமா கேட்குறாங்க. ஒன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ் ரிலேட்டடா கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா அது யார் வந்து ஹெட் பண்ணா ஒரு இதை கொடுத்துட்டு இப்போ ஏர்ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா நேவி இல்லை வந்து ஆர்மி அதோட ஹெட் வந்து கேட்குறாங்க. இப்போ ஏன் பர்டிகுலரா இவரை பத்தி கரண்ட் அஃபேர் இருந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் வந்து பாருங்களேன். மே மாசம் வந்து நியூவா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா ஏர் மார்ஷல் நர்மேதேஸ்வர் திவாரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால வந்து கரண்ட் அஃபேர் இருந்தனால கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ சீஃப் ஆஃப் ஏர் மார்ஷல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமன்பிரீத் சிங் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இவர் தலைவர், அவரோட துணைத் தலைவர் தான் வந்து நர்மதேஸ்வர் திவாரி. சரி, அடுத்து பாருங்களேன், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்கும். ஆர்டிகல் 243 வரும். அதுல என்டையர் டிஸ்ட்ரிக்டை கவர்ன் பண்றதுக்காக, அந்த கவர்னன்ஸ் பண்றதுக்காக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல எப்படி பண்ணிப்பாங்கன்னா ஜில்லா பரிஷத், அடுத்து பிளாக் லெவல், அடுத்து வில்லேஜ் லெவல். அந்த என்டையர் ஜில்லானா டிஸ்ட்ரிக்ட், அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டும் வந்துன்னா கவர்ன் பண்றதுக்காக இருக்கிற கவுன்சில் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். அவங்க தான் என்டையரா என்ன பாலிசி ஸ்கீமு எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற பாடியா இருப்பாங்க. அடுத்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். ஏன் டெல்லியை வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா, ஏன்னா எலெக்ஷன்ஸ் வந்து ரீசனாக நடந்தது, பிப்ரவரியில் நடந்திருக்கும். அதில் பிஜேபி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஜேபி மெஜாரிட்டி வந்து வின் பண்ணி யாரு ரேயா குப்தா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. பிஜேபியோட கேண்டிடேட் இவங்க. இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது அவங்களோட சேர்த்து கேபினெட் மினிஸ்டர் 6 கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த கேபினெட் மினிஸ்டரா யார் இருப்பானா இந்த ஆஷிஷ் சூத் வந்து இருப்பாரு. இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் டெல்லியா இருந்திருப்பாரு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா 26 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னன்னா பிஜேபி வந்து டெல்லி வந்து என்ன சொல்றது வின் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோன்னா கேலோ இந்தியாவோட பீச் கேம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். இங்க பாருங்களேன், யூனியன் டெரிட்டரி ஆஃப் டையூ, அதாவது தமன் அண்ட் டையூ, நாகர் ஹாவேலி, அதுல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா பீச் கேம் வந்து ஃபர்ஸ்ட் எவர் பீச் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன வரணும், தாத்ரா நாகர் காவேலி, தமன் அண்ட் டையூ. இப்போ கேலோ இந்தியா யூத் கேம் எங்க நடந்திருக்குன்னா பீகார் நடந்திருக்கும். So இதுவே வந்து இம்பார்ட்டன்டான வந்து ஒரு கரண்ட் அஃபேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து சைக்ளோன் எக்ஸசைஸ். இங்க பாத்தீங்களா டிஃபென்ஸ்ல ரெண்டே விதம் தான். ஒன்னு ஏதோ பர்சனல் ரிலேட்டடா கேட்பாங்க, இல்ல அப்படின்னா எக்ஸசைஸ் வச்சு கேட்பாங்க. இப்போ சைக்ளோன் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் யார் யாருக்கும் வந்து நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. இது யாருக்குன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும். ஸோ இது வந்து பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதுலயே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிப்பாங்க. சைக்ளோன் எக்ஸசைஸ் சைக்ளோன் யாருன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும். இது இல்லாம வேற என்ன இம்பார்ட்டனா எக்ஸசைஸ் தர்மா கார்டியன், எக்ஸசைஸ் வந்து இக்குவேரியன். தர்மா கார்டியன் வந்து இந்தியா ஜப்பான், இக்குவேரியன் வந்து இந்தியா மால்தீவ்ஸ். இது இல்லாமலும் இம்பார்ட்டன்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிறோம், அதனால தான் சொல்றாங்க. சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் கட்ஸ். 40 செகண்டுக்குமே ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கும். அதாவது 4 + 2 6. அப்போ 1976ன்னு வரும். இங்க 4 4ன்னு இருக்கு. அப்போ 4 + 4 அப்போ 8ன்னு வரும். 1978 78 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் வந்து 44th அமெண்ட்மெண்ட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மேஜர் தயன்சந்த் அவார்டு 2025ல எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. 4 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்ட் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்குற அவார்டு தான் இந்த மேஜர் தயன்சந்த் அவார்டு. ஒரே நிமிஷம், இங்க பாருங்களேன். மேஜர் தயன்சந்த் கீல் ரத்னா அவார்டு 4 பேர். ஒருத்தவங்க என்ன மனு பாக்கர், இவங்க ஒலிம்பிக்ஸ்ல வந்து
ஷூட்டிங்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கியோட வந்து கேப்டன். அடுத்து டி குகேஷ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் பிளேயர். அடுத்து பிரவீன் குமார் வந்து பாரா அத்லட்டிக் ஹை ஜம்ப்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கோல்டு வந்து எடுத்திருப்பாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர் ஞாபகத்துல வச்சுக்க கேட்கறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. 2024ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி 2025ல குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். 4 பேருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட். சரி அடுத்து போவோமா? அவ்வளோதான் இது பார்த்துட்டோமோ? அடுத்த கொஸ்டின்ஸ் வாங்க. அடுத்து இந்த மாரி கேட்டிருக்காங்கன்னா, வேர்ல்டு எக்கானமி ஃபோரம் 2025ல வந்துன்னா, ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அது எங்க நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன? கரண்ட் அஃபேர். எக்கானமில கரண்ட் அஃபேரா வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். வேர்ல்டு எக்கானமி ஃபோரம் 2025 ஒரு ஆனுவல் மீட்டிங் இருக்கும். அது சுவிட்சர்லாந்து டாவோஸ்ல வந்து நடந்திருக்கும். வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் ஒரு இன்டர்நேஷனல் வந்து பாடி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர்ல செனாப் ரிவர். செனாப் என்ன? இண்டோஸோட ட்ரிபியூட்டரி. ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி. அந்த செனாப் ரிவர்ல டேம் வந்து பில்ட் பண்றாங்க. இந்த டேமோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்லிகார், துல்ஹஸ்தி, சாலல் அப்படின்னு வரும். இதுவும் என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ் வந்து கொஸ்டின் தான். இங்க பாருங்களேன், மே மாசம் வந்து நியூஸ்ல இருந்துச்சு. ரிலேட்டடா கேட்குறாங்க. அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பண்றதா வந்து போயிட்டு இருக்கும். அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி அடுத்து வாங்க. அடுத்து பிளாஸ்மோடியத்துல ரொம்ப டெட்லி ஃபார்ம் என்ன? மிகவும் ஆபத்தான வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பயாலஜி நம்ம கம்ப்ளீட் பயாலஜி கோர்ஸ் எடுக்கும்போது அதுல டிசீஸோட பார்ட் 2ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, புரோட்டோசோவன் டிசீஸை வந்து உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல வந்து என்னன்னா, புரோட்டோசோவால பிளாஸ்மோடியம் அதாவது மலேரியா எதனால வரும் அப்படின்னா, இந்த பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்துல நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம், அதே மாதிரி பிளாஸ்மோடியம் ஓவலி. இதுல ரொம்ப ஆபத்தானது எதுன்னு சொல்லுவாங்கன்னா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். எல்லாமே ஃபண்டமெண்டல் நம்ம லேர்ன் பண்ணிதுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அடுத்து பாருங்க. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவோட ரேங்க் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரண்ட் அஃபேர்ல ஒரு டாபிக் இருக்கும். அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 131 2025ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டாப் 3ல ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, நார்வே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க இம்பார்ட்டன்ட். அடுத்து போலாமா? அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஆர்டிக்கல் மணிபிள பத்தி பேசும்? பாலிட்டில வந்து ஆர்டிக்கல் 110 எதை பத்தி பேசுனா மணிபிள். இது எப்போதும் பாலிட்டில ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் நம்ம லேர்ன் பண்ணணும். அதுல இந்த ஆர்டிக்கல் 110 மணிபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவ்வளோ கொஸ்டின் தான் வந்து கிடைச்சது. இதோட என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் நான் ஜிஎஸ்க்கு அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.